ஆட்சிக்கு வருவதற்காக ஆட்சிக்கு வரந்தா எப்படி வரணும்? முஸ்லீம்கள் மீது வெறுப்பு உண்டாகணும். வெறுப்பு உண்டானா இந்துக்களின் காவலர்ங்கிற ஒரு பட்டம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதை காரணமாக வைத்து இந்து வாக்குகளை அறுவடை செய்வதற்காக வேண்டி இந்த வேலையை நாங்க தான் செஞ்சோம் என்று யார் யாரெல்லாம் செஞ்சோம், யார்கிட்டயெல்லாம் ஆலோசனை பண்ணோம் என்று ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் பட்டியல் போட்டு சிபிஐ நீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட்டாக அவர் தாக்கல் பண்ணார். அப்ப இது என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இவங்களுக்கு நீங்க நல்லெண்ணம் வைக்கவே முடியல. ஒரு 2 விஷயம். இந்த சம்பவம் அசந்து இருக்கும்போது அது போக ராணுவ உடையை போட்டுக்கொண்டு நவீன ஆயுதங்களோடு வர்ற அளவுக்கு அசந்திருப்பாங்க. அசந்து இருத்தல் என்பது ஒரே ஒரு மனிதன் அப்படி வந்துட்டான்னு சொன்னா, நம்ம அசந்து இருக்கும்போது வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு டீமா வந்திருக்கிறாங்க. அவங்க 28, 30 பேரை கொலை பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு 25 பேராவது வந்திருக்கணும். அவ்வளோ பெரிய நம்பர்ல அவங்க ராணுவ உடையை உடித்துக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னா, யாரு கண்லயாவது பற்றுவாங்க. ஒருத்தன் வரும்போது படமாட்டான். ஒளிஞ்சு மறைஞ்சு வந்துருவான். அப்ப தெரிஞ்சாலும் ஒண்ணும் செய்யாதீங்க அவங்கள, அப்படிங்கிற ஒரு உத்தரவு இல்லாமல் இவர்கள் வந்திருக்க முடியாது.